ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எயிட் another brand new day. நான் உங்க என்கே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அன்கட் கமெண்ட்ரி. ஓகே, இது வந்து தளபதி கச்சேரி சாங் வந்து எஸ்டர்டே நைட் ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங் வந்து டீசெண்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர், ரொம்ப இதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஹனி நீட் சம் பிரேக். ஏன்னா ஆஸ் யூஷுவல் அதே பேட்டர்ன் அவங்களோட ஸ்டார்டம் வச்சு யூஸ் பண்ணி ஒரு சாங் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரே ரொட்டீனில் சாங்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, விஷுவல்ஸ் அவ்வளோ சூப்பராக செலிப்ரேஷன் மாதிரி செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் விஷயம் வந்து இடன் டீட்டெயில் ஈஸ்டர் எக்ஸாக இருக்குன்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் மூவி இருக்குன்றதை ஆல்ரெடி வந்து ரிவைல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ரெஃபரன்ஸாக வந்து செலிப்ரேஷன் சாங்கிறனால பெருசாக எதுவும் சொல்லாமல் ஒரு 2-3 லைன்ஸ் வந்து பொலிட்டிக்ஷியலாக இருக்க மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக சாங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா, பகவத் கேசரி மூவியோட ரீமேக்குன்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த ஒரு சாங்லேயே ஆக்சுவலாக. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, காஜல் இருக்க வேண்டிய இடத்துல வந்து பூஜா ஆக்டே இருக்காங்க. அண்ட் ஸ்ரீலீலா இருக்க வேண்டிய இடத்துல மமிதா பாஜு இருக்காங்க. ஈவன் அவங்களோட நெக்கில் இருக்க அந்த ஒரு டாலர் போட்ட ஒரு செயின் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆஸ் சேமஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. பிச்சின் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா, பகவத் கேசரி படத்துலையுமே ஒரு செலிப்ரேஷன் சாங்னு ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த சாங்கோட இந்த சாங்கும் வந்து வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டிட்டோ சேம் டு சேம். பட் இது வந்து இன்ட்ரோ சாங்காக இருக்காதுன்றது என்னோட ஃபீலு. ஸோ இன்பிட்வீன் மூவிக்குள்ளே எங்கேயாச்சும் வரலாம். அண்ட் சாங்குக்குள்ள நிறைய ரெஃபரன்சஸ், பழைய மூவிஸோட ரெஃபரன்சஸ் இருக்கு. ஏன்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து லாஸ்ட் மூவின்ற மாதிரி வந்து அப்படிதான் ப்ரமோட்டே பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு 2026 எலெக்ஷன் முடிஞ்சாதான் நமக்கு தெரியும் இது உண்மையிலே லாஸ்ட் மூவியா இல்லை எப்படி என்னன்னு சொல்லிட்டு. பட் நிறைய மூவி டைட்டில் கார்ட்ஸாக இருக்கட்டும், லைக் மூவியோட ஷாப்ஸ் கூட வந்துட்டு பழைய மூவியோட கேரக்டரோட பேரு இல்லை அவங்க வர ஃபேமஸான டைலாக் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கும். அண்ட் பழைய போஸ்டர். பட் மூவிக்குள்ள இது எங்கேயுமே வராதுன்றத என்னோட ஃபீல். ஏன்னா நீங்க சாங் டான்ஸ் ஆடுற இடத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆஸ் யூஷுவல் நார்மல் ஷாப்ஸ் அப்படிதான் இருக்கும். மேபி ரிலீக்காக வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணிருக்கலாம். ஸோ அது பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ஷாப் டீட்டெயிலிங் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன், லாஸ்ட்டாக சாங் முடிகிறப்போ ஒரு 1 minute வந்து டான்ஸ் கேட்டிருக்க மாதிரி இருக்கும். பட் அது வந்து மூவி தேட்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்க போகுதுன்றது லீக் படி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த விஜயோட எல்லா டைட்டில் சீக்வன்ஸ் தீம்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மூவியோட தீம்ஸ், அந்த தீமை வச்சு வந்து ஒரு மேஷப் மாதிரி ஒரு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி ஒரு பீட் இருக்க போகுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் திரைப்படத்துல இருந்தே ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தான் விஜயோட லாஸ்ட் சாங், அதாவது எய்தர் இன்ட்ரோ ஆர் சம் அதர் சாங்ல வந்து லாஸ்ட் ஒரு 1 minute வந்து சிங்கிள் ஷாட் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலயும் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்றது ரொம்ப ஈகரா இருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இன்னொரு யூனிக்கான விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, டூகெதரிசம்ன்றதை ப்ரமோட் பண்ண மாதிரி இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாமே. அது என்டையர் இந்தியாவில் எல்லா லாங்குவேஜஸும் சேம்ன்ற மாதிரி, லாங்குவேஜ்ல டூகெதரிசம்ன்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்கும் மூவிலையும்ன்ற மாதிரி ஐ ஃபீல். அந்த சாங்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே வந்து ஆன்ற தமிழ் வார்த்தை இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு லெட்டர் இருக்கும், அது வந்து எல்லா லாங்குவேஜ்ல இருந்து மிக்ஸ் பண்ணி எழுதுன மாதிரி தான் ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஐ ஃபீல் லைக் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி டூகெதரிசம்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் மூவில எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த சாங் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்றதை சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் லவ் யூ ஆல், பாய்.